இந்த பேக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட கிட். இது எல்லாமே பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, பாத்ரூம் துணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஒன்று ஃப்ரைடேவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அவங்க வந்து அன்னைக்கு இருந்த டாக்டர் இல்லை, இன்றைக்கி வேறு டாக்டர் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு தையல் போட்ட இடம்லாம் வலியாக இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்து அட்மிட் ஆகிடுங்க. இல்லை பெயின் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து புதன்கிழமை வந்து அன்னைக்கு ஸ்கேன் எடுத்துட்டு அன்னைக்கு வந்து டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சரி ஓகே. அதுக்கு முன்னாடியே தான் நம்மளுக்கு டியூஸ்டே வந்து சாட்டர்டே வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, முன்னாடியே ப்ரிப்பேராக இருங்கன்ட்டு. அதனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் என்ன ஹைலைட்னா பாப்பாவோட ட்ரெஸ் தான். ஸோ இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ் தான். ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது வந்து ரேஷன் புடவைங்க, அலசி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சது. பாப்பாவோட உற்சாக துணிங்க அது எல்லாமே ரேஷன் புடவை தான், வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ செகண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டவல். பாப்பாவுக்கு வந்து பாப்பா வாங்கும்போது யூஸ் பண்ணுற டவல் 1க்கு 2 வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 45 அந்த மாதிரி தான் வந்தது. 2 டவலுமே சேர்த்து ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த சட்டை எவ்வளோ இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. எவ்வளோ 245 என்னமோ இது இந்த சட்டை. நான் ஏன் இதை எடுத்தேன்னா, ஆல்ரெடி எனக்கு பையன் இருக்கான், ஆனால் எனக்கு ஆசை வந்து பொண்ணு தான். இது எடுத்ததுனால மாறப்போதா அப்படின்லாம் கிடையாது. ஆசை பொண்ணு வேணும் அப்படின்றது ரீசனால் பிங்க் கலரில் பொண்ணு பாப்பாவுக்கு போடுற மாதிரி இந்த ட்ரெஸ் எடுத்தாச்சு. நல்லா இருக்குல்ல? ஆனால் இதோட காஸ்ட்டு 230. இந்த குட்டி துணிக்கு இது அதிகம்தான். இதை வந்து எங்கே எடுத்தோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லிட்டில் பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் குழந்தைங்க பேபியோட ட்ரெஸ்க்குன்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அங்கே தான் எடுத்தோம். ஆனால் இது ரேட் அதிகம். அது மாதிரி இது இந்த ரெண்டு சட்டையுமே 400. கரெக்டாக 450 வந்துடுச்சு. பில் போடுற வரைக்கும் தெரியாது. நான் வந்து ரொம்ப ஹையாலாம் நான் செலவு பண்ண மாட்டேன். அதனால் எனக்கு இது அதிகம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது அதிகம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படியே கையோடு மடித்து வச்சிடும். இதுவுமே அதே தான். இது வந்து 175 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2 தான் எடுத்தேன். நான் இங்கே என்னென்னா, நான் பெட்டு பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ அந்த பெட்டில் வந்து ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க 800. காம்போலாம் இருக்குது. அதில் வந்து ஒரு 3 பெட்டு வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நாங்கள் அதுலேயே நான் பார்த்துட்டு இருந்ததுனால ட்ரெஸ் என்னமோ எடுத்ததுனால ஆனால் நான் ரேட் பார்க்கல. அதுக்கப்புறம் பில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 2000 வந்துச்சு. என்னடா இது அப்படின்னு அங்கே எதுவுமே நாங்கள் பேசிக்கல, சரின்னு வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் இந்த பாப்பாவோட ட்ரெஸ் வரைக்குமே ஒரு 700 கிட்ட வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் இந்த கிட்டு கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதோட டவலு வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் ஏன் இவ்வளோ டஸ்ட் வருதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் வருவான்ல வீடியோவில். ஸோ அவரோட ட்ரெஸ் இது எல்லாமே. சொட்டர் இது வந்து இதெல்லாம் நான் எதுவுமே வாங்க கிடையாது. வீட்டில் இருந்ததை அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன். வீடு க்ளீன் பண்ணும்போது இருந்துச்சு, பீரோவில் தான் இருந்துச்சு. அதை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு 2 செட்டு. இது ட்ரௌசர் மட்டும் 2 வந்துடும், ஸ்வெட்டர் 1 வரும். மொத்தம் இது 2 செட்டு. இதுக்கெலாம் நான் காசு இது பண்ணலை, வாங்கலை. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் லோக்கலில் வாங்கியிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-45
இதுதான் நம்ம ரேஞ்சு, நம்மளுக்கான ரேஞ்ச் இதுதான் 30-45 அது மாதிரி வாங்கியிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரஃப் யூஸ் அது மாதிரி சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுவுமே ரஃப் யூஸாக தான் ஆகும், ஆனால் எனக்கு அது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வெட்டரோட இதுதான் ஸ்வெட்ரு. கரெக்டாக இது வந்து அந்த குட்டி தர்ஷனுக்கு இது பண்ணும்போது வாங்கிட்டு வந்தது. அவன் ஒரு 1 மந்த் என்னமோ யூஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் அப்படியே எடுத்து வச்சாச்சு. நாங்கள் வந்து அடுத்த பாப்பாக்குன்னு எடுத்து வைக்கல, எடுத்து வச்சதை திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பச்சை பாஸில் எடுத்தது. அது வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்ட். இது வந்து பாப்பா நம்ம எங்கேயாச்சும் வெளியே தூக்கின்னு போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். ரொம்ப ரொம்ப சாஃப்ட். இது நான் இப்போ எப்படி சொல்கிறது, பாப்பா எங்கேயாச்சும் வெளியே போகும்போது அது மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300க்குள்ளே இது வாங்கலாம் தாராளமாக. இது லென்த் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு. இங்கே பாருங்க, செம்மையில்ல. இது என்னோட ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ணார் இந்த கலர். நான் அதுலேயும் பிங்க்கு தான் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவர் இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாதான் இது இருக்கு. செம்மையாக இருக்குது இது. அதுக்கப்புறம் ஒன்று சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் 300க்குள்ளே தான். இதையே நான் அங்கே வாங்கியிருந்தேன்னா, அந்த லிட்டில் பண்டாவில் வாங்கியிருந்தேன்னா எப்படியோ ஒரு 500 அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. பச்சை பாஸ்லேயே கம்மியாக இருந்துச்சு. அது மாதிரி நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் பார்த்தேன். இதே மாதிரி ட்ரெஸ்ஸு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து நான் பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 அது மாதிரி தான் இருந்துச்சு. சரி இது இங்கேயே கம்மியாக இருக்கே, இன்னும் அங்கே எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது என் தப்பு தான். ஸோ பார்த்திங்கன்னா இது வரைக்குமே ஒரு 700 வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த கவர் மட்டும் பிரிக்கல, நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ணுறது, வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கைக்கு காலுக்கு அந்த வர மாதிரி அது வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் காஞ்சி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், 100 ருபீஸோ என்னமோ. இது ஓகே. இது இந்த உள்ள நூலுக்கு இது ஓகேவா தான் எனக்கு இருந்தது. அதிகபட்சம் இந்த வீடியோ வந்து பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் தான் போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, ஆனால் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறதா இது. எப்படி சொல்கிறது, பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு யாராச்சும் எதனா சொல்லுவாங்க. எனக்கு வந்து சொல்கிறவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் இருந்தாலும் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமே அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனால் இது பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிற வீடியோஸ் தான் எல்லாமே. எனக்கு என்ன இதுனா, நார்மல் ஆயிடுச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட் டே சிசேரியன், செகண்ட் பேபியும் அது மாதிரி ஆயிடுச்சுன்னா வேலை செய்யறதுக்குன்றதுக்காகவும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து எல்லாருமே இருந்தாங்க. அது வந்து நான் சொல்கிறேன் அது டீட்டெயிலாக. அதனால் இப்போது நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒன்று நம்மளை யார் பார்த்துப்பாங்க. அம்மா வீட்டில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குமே வேலை அது மாதிரிலாம் வெளியே போயிடுவாங்க. என்ன நடக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இது வந்து பாப்பாவோட பேக். அதுக்கப்புறம் என்னோட பேக் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட யூரின் ஷீட்டு. இது வந்து ஒரு 125 அவ்வளோதான். இது வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம ஒரு கீழே வந்து யூரின் ஷீட் போட்டுட்டு அது மேலே நம்ம துணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டெல்லாம் வரும்போது அந்த ஆகாது, தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பாவோட பெட்டு நான் பிங்க் கேட்டேன், பிங்க் கலர் கிடைக்கல. இதை பார்த்துட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கான இது விட்டது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 கிட்ட வருது. தெரியுதா அப்படின்னு தெரியல. மொத்தமாக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வரைக்கும் ஒரு 4500 ஆயிடுச்சு. கணக்குன்றது இல்லை, நம்ம ஒரு முன்னாடியே நம்ம குழந்தைக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ காஸ்ட்லியாகுது. எனக்கு வந்து ஒரு 400 தான் ஆச்சு. ஸோ இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து சொல்லிட்டேன்
பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தால் போதும், அதுக்கு முன்னாடியே எதையுமே எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னோட 2 நைட்டி ஆல்ரெடி வீட்டில் ஒரு நைட்டி இருக்குது. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3 நைட்டி போதும், வேணும்னா கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் 200 230 அவ்வளோதான். அந்த ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான். எனக்கே 2 நைட்டி அவ்வளோதான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுன்னு வந்து பார்த்தது வந்து 2 நைட்டி ஆல்ரெடி வீட்டில் ஒரு நைட்டி இருக்குது. ஸோ 3 நைட்டி தான். மற்றபடி எதுவும் நான் பெருசாக எடுத்துக்கல. ஓ நல்லா இருக்குல்ல கலரு. நான் ஆல்ரெடி போட்டிருந்தது வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ இது வந்து தையல் அடித்து அலசி எடுத்து வைக்கணும். செகண்ட் இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நைட்டி அது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு எதுவும் பெருசாக வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணலை. எப்படி இருக்கும் ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான். நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னா அப்போ வாங்கிக்கலாம், வாங்கி வச்சு எதுவுமே இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இங்கே இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரும்போது மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டு மெரூன் கலர் பாவாடை அது மாதிரி வாங்கி அங்கேயும் அதை தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் மீனாட்சியில் வந்து செக்கப் போகிறதுனால நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ நைட்டி யூஸ் பண்ணுறோமோ அதே யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் 2 நைட்டி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் முருகர் எப்படி கை கொடுக்குறாரா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா தைப்பூசம் அப்போ நம்மளுக்கு பாப்பா பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் படுறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாய்.